சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் வசனங்கள் 1 - 16 வசனங்கள். மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1 - 16 வசனங்கள். தொடர்ச்சியாக இந்த ஊமையிலிருந்து பல காரியங்களை நாம் கற்று வருகிறோம். முதலாவதாக முதல் வசனத்தை 1-2 வசனங்களை வாசியுங்கள் யாராவது. ரைட். ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு முறையும் படிக்கும்பொழுது அந்த பகுதியை நீங்கள் வீட்டில் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கே சிந்திக்கும் பொழுது அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இயேசுவினுடைய ஊமைகள் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை விளக்கப்படுத்துறதுக்காக சொல்கிறார். ஒவ்வொரு ஊமையும் இயேசு சொல்லும் பொழுது சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம், இல்லை மக்களுக்கு புரியும்படியாக ஏதாச்சும் செய்வோம்லாம் அவர் சொல்கிறதில்ல. ஒவ்வொரு ஊமைக்கும் பின்னாடி ஒரு பின்னணி இருக்குது. ஏன் சொல்கிறார், யாருக்கு சொல்கிறார், எந்த சூழ்நிலையில் சொல்கிறார், எப்படிப்பட்ட நிகழ்வுக்கு அப்புறம் சொல்கிறான்றது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதனுடைய மெய்யான சாராம்சத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போ 20வது அதிகாரத்தில் இயேசு இந்த ஊமையை சொல்கிறாரு. இந்த ஊமையை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த ஊமையினுடைய பின்னணி ஏன் சொல்கிறார், யார்கிட்ட சொல்கிறார் பார்க்கும்பொழுது நீங்கள் 19வது அதிகாரத்தை படித்தீங்கன்னா தான் இந்த 20ஆம் அதிகாரத்தினுடைய ஊமை தெரியும். 19ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை நீங்கள் பார்க்கும் பொழுது 19வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. இது முதல் விஷயம். இயேசுவினுடைய ஊழியத்தில் பரிசேயர்கள் வந்து கேட்குறாங்க, ஒரு கணவன் தான் மனைவியை விவாகரத்து பண்ணலாமா? பழைய ஏற்பாட்டில் மோசே பண்ணிக்கிறாரே, இன்றைக்கி நம்முடைய காலத்துலேயும் அநேகர் தள்ளுதல் சீட்டை கொடுத்து மக்களோட மனைவியை டிவோர்ஸ் பண்ணுறாங்க, இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இயேசு அவங்களுக்கு அது ஆதியிலிருந்து அவங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அது கொடுத்து முடித்த உடனே 13வது வசனம் வாசி. 19-13. இது 2வது சூழ்நிலை. முதல் பரிசேயர்கள் விவாகரத்தை குறித்து கேட்குறாங்க. 2வது ஒரு சிறு குழந்தைகளை இயேசு ஆசீர்வதிக்கும்படியாக கொண்டு வரும்போது சீசர்கள் அதட்டுறாங்க. சீசர்கள் கொண்டு வந்தவங்கள திட்டுறாங்க, ஏன் பிள்ளைங்களெல்லாம் கொண்டு வரீங்கன்னு சொல்லி இயேசு பிள்ளைங்களை அழைத்து ஆசீர்வதிக்கிறாரு. ரைட். 3வது பார்க்கும்பொழுது 16வது வசனம். இப்போ ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் வந்து நித்திய ஜீவனம் போகிறதுக்கு நான் என்ன நன்மையை செய்யணும் அப்படின்னு கேட்குறேன். ரைட்டுங்களா? இப்போது 27வது வசனத்தை வாசம். 27 27 அதான். இந்த 4 சம்பவம் தான் இந்த 20வது அதிகாரத்தினுடைய ஓமைக்கு அடிப்படையான காரணம். பேதுரு கடைசி என்ன சொல்ல, நாங்கள் எல்லாத்தையும் இழந்து உங்களை பின்பற்றோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பரிசேயர்கள் தங்களுடைய மனைவிகளை அற்பமாக எண்ணி விவாகரத்து பண்ணுறது சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்களா? அந்த சீசர்கள் சிறு குழந்தைகளை அற்பமாக எண்ணி சிறு குழந்தைகளை வரக்கூடாதுன்றாங்க. இப்போ இந்த ஐஸ்வர்யமான வாலிபன் நான் ஏதாச்சும் நன்மை செஞ்சு நித்திய ஜீவன் அடையணும் அப்படின்றான். இப்போ பேதுரு சொல்கிறோம், நாங்கள் எல்லாத்தையும் இழந்துருக்கணுமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும். இதெல்லாம் அவர் சிந்தையில் வச்சுன்னா இந்த 20வது அதிகாரத்தில் பரலோக ராஜ்யம் எப்படின்னா, இந்த பரிசேயனும் சீசர்களும் ஐஸ்வர்யமான வாலிபனும் பேதுருவும் பரலோக ராஜ்யத்தை குறித்த தவறான ஒரு சிந்தையில் இருக்கிறாங்க. அவனுக்கு தேவ ராஜ்யம்னா என்னன்னு தெரியலை. பரலோக ராஜ்யத்தினுடைய மக்கள் எப்படிப்பட்டவர்கள், அதான் இன்றைக்கி நமக்கு தலைப்பு. பரலோக ராஜ்யத்தினுடைய ஜனங்கள் எத்தகைய குணாதிசயத்தை கொண்டவர்கள், அவர்கள் யார் அப்படின்றதான் இயேசு இந்த ஊமையை சொல்கிறார். சரிங்களா? இப்போ அதில் முதல் 2 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஊமையை நீங்கள் ஃபுல்லாகவே வாசிங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமான ஊமை. இது எல்லா ஊமையும் போய் நீங்கள் எளிமையாக விளக்கப்படுத்த முடியாது. ஆனால் எல்லா ஊமையும் எளிமையாக அவர் விளக்கப்படுத்துறது இல்லை. இப்போ இந்த ஊமையில் ஒரு திராட்சை தோட்டத்தை எஜமா இருக்கிறான். அவன் அந்த திராட்சை தோட்டம் அறுவடை வந்த உடனே வேலைக்கு ஆட்களை தேடி கூப்பிட்றான். அப்போ அவன் தெருவில் போய்
அதிகாலையில் போய் மக்கள் அழைக்கிறான், அவங்க வந்து வேலை பார்க்குறான். திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து அவன் 3ஆம் மணி வேலையில் போய் திரும்ப கொஞ்சம் பேரை கூப்பிட்றான், அவங்கள வேலை பார்க்குறான். திரும்ப 6ஆம் மணி வேலை 9ஆம் மணி வேலைலாம் போய் திரும்ப இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வேலை வாங்குறான். கடைசியாக வேலை முடியக்கூடிய 11ஆம் மணி நேரத்துலையும் போய் சில பேரை கூப்பிட்டு நீங்கள் என் தோட்டத்தில் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்போ எல்லோரும் வேலை முடித்த உடனே வேலை முடிஞ்ச எல்லாருக்கும் அந்த சம்பளம் கொடுக்குறான். இப்போ சம்பளம் கொடுக்கும் பொழுது கடைசியாக வந்து வேலை பார்த்தவங்கள முதல்ல கூப்பிட்டு அவங்களுக்கு முதல்ல சம்பளம் கொடுக்குறான். அப்போ முன்னாடி வந்தவங்க பார்க்குறாங்க, கடைசியாக வந்தவனுக்கு முதல்ல வந்தவனுக்கு என்ன கூலி பேசினானோ அந்த சம்பளத்தை கொடுக்குறான். 1 மணி நேரம் வேலை பார்த்தவங்களுக்கு முழு நாளும் வேலை பார்த்தவங்களுடைய சம்பளத்தை கொடுக்குறான். அப்போ முன்னாடி வந்தவங்க என்ன நினைக்கிறாங்க, 1 மணி நேரம் வேலை பார்த்தவனுக்கு 1 நாள் சம்பளத்தை கொடுக்குறானே, அப்போ நம்ம காலையிலேருந்து வேலை பார்த்துருக்கோம், நமக்கு இன்னும் நிறையா கொடுப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த எஜமான் என்ன செய்கிறான், ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரே சம்பளத்தை கொடுக்குறான். இப்போ முன்னாடி வந்தவங்க சொல்கிறாங்க, எப்போ நான் காலையிலேருந்து வெயிலில் வேலை பார்த்துருக்கோம், இவ்வளோ கஷ்டமாக வேலை பார்த்துருக்கோம், 1 மணி நேரம் வேலை பார்த்துருக்குறான், அவனையும் எங்களையும் ஒரே மாதிரி எப்படி பார்க்குறீங்க, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், எங்களுக்கும் இதே கூலி தான் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறேன். அந்த எஜமான் பதில் சொல்கிறான், நான் உன்னை வேலைக்கு அழைக்கும் போது இவ்வளோ தான் சம்பளம்னு நான் உனக்கு சொன்னேன், அந்த சம்பளத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன், நான் உனக்கு அநியாயம் பண்ணலை, நான் தயாராக இருக்கிறனால நீ வன்கரனாக இருக்கலாமா, அதான் 16 அவர் சொல்லிவிட்டு அந்த ஓமையினுடைய இறுதியில் சொல்கிறாரு, இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இதுதான் இந்த ஓமையினுடைய கதை. இப்போ இந்த ஓமை எந்த சூழ்நிலை நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. இப்போ இந்த ஊமையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன அப்படின்றத இப்போ பார்க்குறோம் இல்லைங்களா. இப்போ முதல்ல அந்த 1வது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட நாம் 8வது வசனம் வரைக்கும் முதல் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா. சார் 7வது வசனம் 1லேருந்து 7 வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ அதில் பிரதானமாக நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல அந்த வசனம் நமக்கு சொல்லுது, ஒரு எஜமா தன்னுடைய திராட்சை ரோட்டம் அறுவடைக்கு விளைஞ்சிச்சு. ஏன்னா விதைக்கும் பொழுது ஆட்களை கொடுப்பாங்க, திரும்ப தண்ணி ஊற்றும் பொழுது நிறைய வேலைக்காரங்க இருக்க வேண்டிய அவசியம். அது வளர்ந்து கனி அறுவடைக்கு போகும் பொழுது தான் விவசாயிகள் அநேக வேலையாட்களை தேடி போவாங்க. இப்போ இங்கே அந்த எஜமா அந்த தோட்டம் அறுவடைக்கு விளைஞ்சனால அவன் வேலையாட்கள் அமர்த்துறதுக்கு போகிறான். அவனுடைய ஏற்கனவே வேலை செய்கிற வேலையாட்களுக்கு இன்னும் அதிகமான வேலையாட்கள். அப்படி போகும்பொழுது சொல்லுது, அதிகாலையில் ஏன் போனான், யூதர்களுடைய வேலை நேரம் நமக்கு தெரியும். இப்போ ரோம படிக்கும் பொழுது கலாச்சாரம் அதனுடைய பின்னணியெல்லாம் புரியும். யூதர்களுடைய வேலை நேரம் சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும், காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் அந்த நிலத்தில் வேலை பார்த்து பொழுது போன உடனே வந்துடுவான். இந்த காலத்தில் அப்படி தான் வேலை பார்ப்பாங்க. யூதர்களுடைய வேலை நேரமும் இருந்தது. இப்போ வேலைக்கு போகிறவன் அதிகாலையில் அவன் அந்த தெரு வாசலில் பட்டண வாசலில் இருப்பான். அவனுக்கு யார் வேலை கொடுக்குறானா, யாராச்சும் வேலை கொடுப்பாங்களான்னு காத்திருப்பாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம கலாச்சாரத்தை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இந்த கட்டட வேலை பார்க்குறவங்களாம் பார்த்திங்கன்னா அதிகாலையில் ஒரு இடத்துல கூடியிருப்பாங்க. ஒரு மேஸ்திரி வந்து அந்த வேலையாட்களை பார்த்து எங்கெங்கே வேலைக்கு அனுப்பணும்னு சொல்லுவான். இப்போ அதே மாதிரி தான் யூதர்கள் இந்த அறுவடை நாட்களில் அநேக வேலை இல்லாதவர்கள், ஏன்னா இயேசுவா அந்த காலகட்டத்தில் அநேக வறுமை அநேக பொருளாதார கஷ்டம்லாம் இருந்துச்சு. இப்போ யூதர்கள் ரோமனுக்கு அடிமையாக இருக்கிறான். அப்போ அவனுடைய அனுதின வேலையே இந்த மாதிரி அனுதின கூலியாக தான் அவங்க இருப்பாங்க. அப்போ நிறைய பேர் அவங்களுடைய ஊர் பட்டண வாசலில் கூடியிருப்பாங்க. அப்போ இந்த நிலத்தை வச்சுருக்கக்கூடிய அந்த எஜமான்கள் வேலைக்கு போய் ஆட்களை தேடி நிலத்தில் சேர்ப்பாங்க. இப்போ அதை தான் அவர் காட்சிப்படுத்துகிறாரு. அவன் அதிகாலையில் போகிறான், கரெக்டாக அந்த வேலை நேரத்தில் போகிறான். 2வது வசனம் சொல்லுது, வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். அப்போ ஒரு கூட்டம் மக்களை பார்க்குறான். இப்போ அவங்கக்கிட்ட பேரம் பேசுகிறாங்க. எப்பவுமே எவ்வளோ சம்பளம், சில நேரம் வேலைக்காரர்கள் கம்மியாக இருந்தால் சம்பளம் அதிகமாக இருக்கும், வேலைக்காரர்கள் நிறையா இருந்தால் சம்பளம் குறைவாக இருக்கும். இப்போ இங்கே அந்த வேலை பார்க்குறவங்கள்ட்ட என் தோட்டம் இருக்குது, அதில் நீங்கள் பழங்களை பறித்து சேருங்க, இன்றைக்கி உங்களுக்கு 1 பணம் நான் கூலியாக தரேன் அப்படின்னு அவங்க அந்த கூலிக்கு சம்மதித்து சொல்கிறாங்க. அவங்க திராட்சை தோட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. அவங்க போய் வேலை பார்க்குறாங்க. ஏற்கனவே அவனுடைய வேலைக்காரர்களோடு இவர்கள் அனுதின வேலைக்கு போகிறாங்க. இப்போது இந்த வேலை வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த வேலையை சில பேருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அநேகர் அந்த நாட்களில் கொஞ்சம் பேருக்கு வேலை கிடச்சி நிறைய பேர் மறுபடியும் வீட்டுக்கு வறுமையாக போயிடுவாங்க.
இவர்கள் அனுதின கூலி ஆட்கள்ன்றனால அன்னைக்கு வேலை பார்த்தா தான் அவனுடைய குடும்பத்துக்கு ஜீவன், அன்னைக்கு வேலை பார்த்தா தான் அவனுடைய மனைவி பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் அந்த எஜமான் அந்த வேலையை கொடுக்கும் பொழுது அதை ஒரு மேன்மையானதாக அன்றைக்கு அது ஜீவனுக்குரியதான்னு தான் அவங்க வேலைக்கு போவாங்க. இப்போ அப்படி போயிட்டாங்க, ஒரு கூட்டம் வேலை பார்க்க. ரைட், இப்போ 3-4 வசனத்தை வாசிங்க. இப்போ 3ஆம் மணி வேலைன்னு பார்க்கும் பொழுது 6லேருந்து 3:30 மணி நேரம், 9 மணி. அதாவது அதிகாலை 6 மணி, 3ஆம் மணினா 6, 7, 8, 9ஆம் மணி. காலையில் 9 மணிக்கு அவன் திரும்ப என்ன செய்யலாம், மறுபடியும் போகிறான். ஏன்னா அறுவடை நிறையா இருக்குது, ஆட்கள் கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ இன்னும் வேலை ஆட்கள் தேவைப்படுது. ஸோ காலையில் போய் வேலை பார்க்குறவங்க பத்தலை. அப்போ அவன் என்ன செய்யறான், மறுபடியும் 3ஆவது மணி நேரத்துக்கு போகிறான். அங்கே போனால் அங்கே கடை தெருவில் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு யாரும் வேலை வழங்கலை. அவங்களும் அதிகாலையில் வந்தவங்க தான், ஆனால் அவங்களுக்கு யாரும் வேலை கொடுக்கல. அப்போ அவங்க சும்மா நிற்கிறத பார்த்து சொல்கிறான், நீங்களே திராட்சை தோட்டத்துக்கு போங்க, இங்கே கூலி பேசலாம். முதல் வசனத்தில் அவன் அவர்கள்ட்ட ஒரு பணம் கூலி தரேன்னு சொன்னான். இந்த 2வது மக்களிடத்துல அவன் கூலி பேசாமல் நீங்கள் போங்க, நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன். ஏன்னா ஆல்ரெடி வேலை ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த வேலைக்காரங்க கூலி வேலை பேச முடியாது, அவனே வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறான். அவன் எந்த கூலியை கொடுத்தாலும் இவன் வாங்கிக்குவான். அவனே ஆகாரமற்று ஒரு பெரிய இக்கட்டில் இருக்கனால அந்த எஜமான் வேலை கொடுத்தாவே பெரிய விஷயம். அதனால் அவர்கள் எந்த பேரமும் பேசாமல் நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு நியாயமானதை செய்யணுன்னா அவங்க அந்த வார்த்தையை கேட்டு எப்படியோ ஒரு வேலை கிடச்சி, எப்படியோ இந்த எஜமான் நமக்கு வேலை கொடுத்தான்ற சந்தோஷத்தோடு போய் போகிறாங்க. 3 மணி நேரம் லேட்டாக போகிறாங்க, 3 மணி நேரம் கடந்து போகிறாங்க. ஏற்கனவே அதிகாலையில் வேலை பார்க்குறவங்க பார்க்குறாங்க, ஒரு கூட்டம் கொஞ்சம் நேரம் கழித்து 3ஆம் மணி நேரத்தில் வந்து வேலை பார்க்குறாங்க. ரைட், 5-6 வசனத்தை வாசனை. 6ஆம் மணி 9ஆம் மணி நண்பகல் 12 மணிக்கு போகிறான். ஏற்கனவே பாதி வேலை முடிஞ்சிருச்சு. 6லேருந்து 12 வரைக்கும் ஒரு கூட்ட வேலை பார்த்துட்டு பாதி வேலைக்காரங்க முடிச்சு, ஆனாலும் அவங்க வேலை இல்லாமல் நிற்கிறாங்க, யாராச்சும் கூப்பிடுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நிஜமாக போய் 6ஆம் மணி வேலையான அந்த நண்பகலில் கூப்பிட்றான், நீங்கள் வேலைக்கு வாங்க. ஐயா ஆல்ரெடி அரை நாள் ஓடி போச்சே, பரவாயில்ல நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு கூலி கொடுக்குறேன், நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி கூப்பிட்றான். அவங்க எவ்வளோ சந்தோஷமா, அவ்வளோதான், வாழ்க்கையில் வேலையே முடிஞ்சிருச்சு, யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்கன்ற நேரத்தில் 12 மணிக்கு அவங்க போய் வேலை பார்க்குறாங்க. இப்போ 12 மணியோடு அவன் நிறுத்தலை, 9ஆம் மணி வேலைன்றப்ப 3 மணி. எல்லோரும் வேலையை கிட்டத்தட்ட முடிக்க போகிற நேரம்னு கூட சொல்லலாம். முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாம் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. எல்லோரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் கூட நம்ம சொல்லலாம். இப்போ அந்த 3 மணிக்கு அவன் போய் பார்க்குறான், அங்கேயும் சில பேர் நிற்கிறான். இப்போ அவங்க என்னப்பா இவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்கீங்க, யாருமே எங்களுக்கு வேலை கொடுக்கலாம், என் தோட்டத்துக்கு போங்கப்பா, நீ பரவாயில்ல 3 மணி நேரம் வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, உன் வேலை எனக்கு முக்கியம் இல்லை, உனக்கு வாழ்வு தரதான் எனக்கு முக்கியம், நீ சும்மா நிற்காது, உன் மனைவி பிள்ளைகள் நீ மகிழ்ச்சியோடு இருக்கணும், உனக்கு பாதுகாப்பு தேவை, போய் என் தோட்டத்தில் வேலை பார்க்கலாம். இப்போ அவங்களும் போகிறாங்க. 6 மணி 9 மணி 12 மணி 3 மணி, சரிங்களா? ரைட், 6வது வசனம் என்ன சொல்லுது? ஒரு 3 மணியோட சரி போதும், வேலையாட்கள் எல்லாம் ஃபுல்லாகிட்டாங்க, நான் விரும்பலை. திரும்ப 11ஆம் மணி வேலைனா 5 மணி வேலை, 6 மணிக்கு வேலை முடிஞ்சிடும், பொழுது சாயக்கூடிய நேரம் 1 மணி நேரம் தான் இருக்குது. அப்போ போகிறான், அந்த 5 மணிக்கும் வேலை இல்லாமல் சில பேர் நிற்கிறான். அந்த 5 மணிக்கும் எந்த விதமான நன்மையும் பெற முடியாமல் சில பேர் எழுதிட்டு நிற்கிறான். இப்போ அவன் போய் சொல்கிறான், நீங்கள் போய் வேலை பாருங்கள். ஐயா ஒரு நேரமே ரொம்ப கம்மியாக தாங்கயா இருக்குது, நான் இங்கே எப்படியா உங்களுக்கு வேலை பார்த்து எப்படியா நீங்கள் எங்களுக்கு சம்பளம் கொடுப்பீங்கன்ற பல கேள்விகள் அவங்க கேட்டாங்க. சொல்கிறான், பகல் முழுவதும் நீங்கள் இங்கே வேஸ்ட் பண்ணீங்கப்பா, பகல் முழுவதும் ஏன் சும்மா இருந்தீங்க, எங்களுக்கு யாருமே வேலை கொடுக்கலங்க, யாருமே எங்களை கூப்பிடலைங்க அப்படின்றான். இப்போ நீங்களும் போங்க, பரவாயில்ல 1 மணி நேரம் தான் இருக்குது, உங்களால் கொஞ்சம் தான் வேலை பார்க்க முடியும், உங்களால் எனக்கு நிறைய பலன் கிடையாது, உங்கள் வேலை பெரிதாக எண்ணப்படாதான், ஆனால் பரவாயில்ல நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு கூலி கொடுப்பேன்றான். அங்கேயும் கூலி எவ்வளோன்னு சொல்கிறேன். வந்தவங்ககிட்ட மட்டும்தான் எவ்வளோ பணம் நான் கொடுப்பேன்னு சொன்னேன். அடுத்து வந்த எல்லா இடத்துலும் நீங்கள் போங்க, உங்களுக்கு தேவையானதை நியாயமானதை நான் செய்வேன்னு சொன்னேன். ரைட், இதுதான் முதல்ல
இந்த 7 வசனத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லலாம். இப்போ இந்த ஊமையில் நம்ம பிரதானமாக என்ன பார்க்குறோம்? இந்த திராட்சை தோட்டம் என்பது திருச்சபை. தேவன் தமது ராஜ்யத்தில் எப்படி மக்களை பயன்படுத்துகிறார் அப்படின்றத பார்க்குறோம். அந்த எஜமான் ஆண்டவர். இல்லை, ஆண்டவர் தமது சபையில் தமது ராஜ்யத்தில் மக்களை எப்படி பயன்படுத்தி தான் ராஜ்யத்தை கட்டுகிறார். இப்போ பார்க்கும் பொழுது எல்லாரும் ஒரே காலகட்டத்தில் அழைக்கப்படலை, எல்லாருக்கும் ஒரே வேலை இல்லை, எல்லாருக்கும் ஒரே செயல்பாட்டாக கொடுக்கலை. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டம், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வேலை, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு காலங்களை வைத்து அவர் செயல்படுகிறார். தேவன் பரலோக ராஜ்யத்தில் அப்படி தான் செய்கிறார். பரலோக ராஜ்யன்றது எல்லாரும் ஒரே மாதிரி தேவனுக்காக போராட முடியாது, எல்லாரும் ஒரே மாதிரி தேவனுக்காக வேலை செய்ய முடியாது, எல்லாரும் ஒரே காலகட்டங்கள் அழைக்க முடியாது. தேவன் பலதரப்பட்ட மக்களை தான் ராஜ்யத்தில் வச்சு பயன்படுத்துகிறார். அவர் தாவீதை போல ராஜாவையும் பயன்படுத்துகிறார், ஆடு மேய்க்கக்கூடிய யோசேப்பையும் பயன்படுத்துகிறார், சிறைச்சாலை மனிதனையும் அவர் பயன்படுத்துகிறார், வேசி போன்ற ராகாபையும் அவர் பயன்படுத்துகிறார், கொள்ளக்காரனை போன்ற எத்தனையோ சகைவையும் அவர் பயன்படுத்துகிறார், வாழ்க்கை ஃபுல்லாக திருடி சிலுவையில் மறைச்ச கள்ளனையும் தான் ராஜ்யத்தில் பயன்படுத்துகிறார். ஸோ தேவன் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை தான் ராஜ்யத்தில் பயன்படுத்தும் பொழுது அவர்களிடத்தில் காணப்படக்கூடிய எந்த திறமையோ நற்காரியங்களோ குணாதிசயங்கள் அடிப்படையில் அழைப்பதல்ல. அதான் ஆண்டவர் உண்மையில் பிரதானமாக சொல்லுவாங்க. முதல்ல வந்தவங்க நல்ல திறமையானவங்க, நல்லா வேலை பார்ப்பாங்க, அடுத்து வந்தவங்களுக்கு இந்த தாளந்து இருக்குது, இவங்க இதை செய்வாங்க, இவங்களால் இதெல்லாம் செய்ய முடியும்னு அவர் யோசித்து அழைக்க. இப்போ அந்த தோட்டத்தில் அந்த மக்களை அழைத்ததுக்கான காரணம், அந்த எஜமான் தன்னுடைய சுயநலமோ தனக்கு வேண்டிய நல்ல பலன்களோ தன்னுடைய வேலையில் அந்த மக்களுக்கு தரவு தகுதியெல்லாம் இருக்குதான்லாம் அவர் பார்க்கணும். அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கணும். அந்த இக்கட்டில் இருக்கிற மக்கள், அந்த வேலை இல்லாமல் அணுதின கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு ஒரு வாழ்வையும் ஜீவனையும் கொடுக்கும்படியானால் அவர் தனது தயவுள்ள இரக்கத்தையும் கிருபத்தையும் காண்பிக்கு அழைக்கிறார் என்பதை பார்க்குறோம். கடவுளுடைய ராஜ்யத்தில் எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் தேவன் தமது வேலைக்கு அழைக்கிறார். கடவுளுடைய ராஜ்யம் கிருபையால் கட்டப்படுகிறதை விட மனித திறமையால் ஞானத்தால் கட்டப்படுகிறது. அவர்களை சார்ந்து இல்லை, அந்த எஜமானை சார்ந்து அது இருக்கு. இதுதான் அந்த பரிசேயனுக்கு, இதுதான் பேதுருவுக்கு, இதுதான் சீசர்களுக்கு, இதுதான் ஐஸ்வர்யமான வாலிபன். இவர்கள் எல்லாரும் என்ன நினச்சாங்க? நம்ம என்னமோ செய்கிறோம். பேதுரு நினச்சா நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே, அப்போ நான் ராஜ்யத்தில் எனக்கு என்ன கிடைக்கிறது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன். அந்த ஐஸ்வர்யமான வாலிபன், நான் சிறு வயதிலிருந்து கட்டளையை கை கொண்டிருக்கேனே, எனக்கு எப்படி தேவனுடைய ராஜ்யம்? ரைட். அந்த சீசர்கள் அந்த சிறு பிள்ளைகள் அற்பமாக எண்ணி தங்களை உயர்வாங்க. நாங்கள் தான் கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும், நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள், இந்த குழந்தைகள்லாம் கடவுளுடைய ராஜ்யத்தில் பயன்படுத்த முடியாதுன்னு அவர்கள் நினைத்தார்கள். அந்த பரிசேயர்கள் மனைவிகள் அற்பமாக நினச்சி, விவாகரத்தை ஒன்றும் தப்பு இல்லை, மனைவிகளெல்லாம் கடவுளுடைய ராஜ்யத்தில். யூதன் எப்பயுமே அவன் ஜெபம் பண்ணும் பொழுது நான் 3 பேராக இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணலாம். ஒன்று, நான் ஆயக்காரனாக இருக்கக்கூடாது, ரெண்டாவது நான் புறஜாதியாக இருக்கக்கூடாது, மூணாவது நான் பெண்ணாக இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணேன். இது 3மே அவனுக்கு அருவருக்கும். புறஜாதி, அடிமை, பெண், ஆயக்காரன், இவங்களை போல் நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இதான் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அந்த பரிசேயன் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணான். நான் இந்த பரிகாரனை போல, இந்த ஆயக்காரனை போல நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ இயேசு அதுதான் தவறுன்னு போது சொல்கிறார். கடவுளுடைய ராஜ்யம் என்பது அது ஒரு பொழுதோ எந்த விதமான மனித பெருமைக்கோ மனித திறமைக்கோ மனித மேன்மைக்கோ இடம் கிடையாது. எந்த மனுஷன் நான் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு தகுதி நினைக்கிறானோ அவன் தகுதியை இழக்கிறான். எவன் தகுதி இல்லைன்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் தேவன் தகுதியை கொடுக்குறார் அப்படின்றத பார்க்குறோம். தேவனது ராஜ்யம் என்பது அது கிருபையை சார்ந்து வாழக்கூடியது. பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள் அவர்கள் தங்களை சார்ந்து அல்ல, அழைத்த தேவனை சார்ந்தானு நம்ம வாழ்கிறவர்கள். இதை தான் பேதுருவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பரிசேயனுக்கும் அந்த சீசர்களுக்கும் அவர் பிரதானமாக சொல்கிறார். அந்த வேலைக்காரங்க யாரும் அந்த எஜமான இடத்துல எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்கல. அவங்க யாரும் அவனை தேடி வந்து உங்கள் நிலம் எப்படி இருக்குது, அறுவடைக்கு தயாராக இருக்குது, நாங்கள் வேலை பார்க்குறோன்னு யாரும் சொல்லலை. இவன் அவர்களை தேடி போனான்.
இவர்களுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இவன் அவர்களை தேடி போய் அவர்களுடைய பரிதாபான நிலையை அடைந்து அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் அன்றைக்கு ஜீவன் பெறும்படியாக ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி போய் அவன் தான் அடைகிறான். இப்போ சொல்கிறாரு, கடவுளுடைய ராஜ்யத்தில் நீ தேவன் உன்னை அழைத்த அந்த கிருபையை நோக்கிப்பா. நீ என்ன செய்கிறது முக்கியம் இல்லை, நீ எப்படிப்பட்ட திறமையுள்ளவனாக இருக்கின்றது முக்கியம் இல்லை, நீ எப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவனாக இருக்கின்றது முக்கியம் இல்லை, நீ எவ்வளோ பேருக்கு நற்காரியங்கள் செய்கின்றது முக்கியம் இல்லை. தேவன் கிருபையாக உன்னை எப்படி சந்தித்து தனது ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார் என்பதுதான். தேவனது திருச்சபையில் எந்த விதமான மனித மேன்மையும் எந்த விதமான மனித பெருமைக்கும் இடம் இருக்கக்கூடாதுன்றதை அவர் சொல்கிறார். கடவுளுடைய ராஜ்யத்தில் கடவுள் யாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. அந்த எஜமான பொறுத்தளவு அதிகாலையில் பார்த்த வேலைக்காரன் தான், 9 மணிக்கு வந்தவனு வேலைக்காரன் தான், 3 மணிக்கு வந்தவனு வேலைக்காரன் தான், 11 மணிக்கு வந்தவனு வேலைக்காரன் தான். இவனை உயர்த்தி இவனை தாழ்த்தி, இவன் காலையிலே வந்தான் இவன் இப்போ தான் வந்தான்லாம் எந்த பாகுபாடையும் அந்த எஜமான் பார்க்கல. அவனுடைய தோட்டத்தில் அவர்கள் வேலை செய்யணும், அவர்கள் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குறாங்கன்னு அவன் பார்க்கல. இவங்க எவ்வளோ பழத்தை அறுத்துருக்குறாங்க, இவங்க எவ்வளோ பழத்தை அறுத்துருக்குறாங்க, இவங்க எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செஞ்சாங்க, இவங்க எப்படி இருந்தாங்கன்னா எல்லாரும் அந்த வேலைக்காரனால் அந்த எஜமானால் நேசிக்கப்பட்டவர்கள். எல்லாரும் ஒரே வேலைக்காரங்க தான். அவன் பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் குறிப்பிட்ட நேரத்தில் அழைத்து குறிப்பிட்ட நேரத்தில் வேலை வாங்கி குறிப்பிட்ட நேரத்தில் கனப்படுத்துகிறான். இதுதான் கடவுள் இந்த காலை வேலை ஊழகனுக்கு பிரதானமாக அவர் சொல்கிறார். திருச்சபையில் தேவனது பிள்ளைகளாக இருக்கிற நாம இங்கே யாரும் பெரியவன் கிடையாது, யாரும் சிறியவனும் கிடையாது, இங்கே யாரும் உயர்ந்தவனும் கிடையாது, யாரும் தாழ்ந்தவனும் கிடையாது. திருச்சபை ஒன்று தான் கடவுளுடைய சமூகத்தில் இந்த உலகத்துக்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் சமாதானமான உறவுகளை கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. இது எப்போ பெற்றுக்கொள்ள முடியும்னா, கிருபையை உணர்கிறவரான மட்டும்தான் சமாதானத்தோடையும் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். கடவுளுடைய கிருபையின் மூலமாக தான் நன்மையை பெறுகிறோம். கடவுளுடைய கிருபையின் மூலமாக தான் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் ஆகிறோம். கடவுளுடைய கிருபையின் மூலமாக தான் அவருக்குள்ளாக எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறுகிறோமே ஒழிய நம்முடைய எந்த விதமான நன்மையான கிரியைகளினாலும் இல்லை. ஆனால் நீங்கள் சபை அப்படி இருக்குதா? நீங்கள் திருச்சபையை பார்க்கும் பொழுது திருச்சபை இந்த குணாதிசயத்தை கொண்டு இருக்குதா? நீங்கள் சபையில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. இன்றைக்கி திருச்சபைகளை பார்க்கும்பொழுது ஜாதி பார்க்கக்கூடிய சபை இருக்குது. இன்றைக்கி திருச்சபையை பார்க்கும் பொழுது பணக்கார ஏழை பார்க்கக்கூடிய சபை இருக்குது. இன்றைக்கி திருச்சபை பார்க்கும் பொழுது பிள்ளைகள் உயர்வாளர்கள் பார்க்கக்கூடிய நிலம் இருக்குது. எல்லாம் நிறைய சபைகளில் ஜாதிகள் பேர் இருக்குது. எவ்வளோ பெரிய அவமானம்! நீங்கள் தென்பகுதி இந்த ராஜபாளையம் திருநெல்வேலி பக்கம்லாம் போனீங்கன்னா, நான் என் கண்ணால் பார்த்துருக்கிறேன் ஒரு சபை. இந்த திருச்சபை நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட சபைன்னு ஒரு போட்டிருப்பாங்க. இந்த சபை இவர்களுக்கு பாத்தியப்பட்ட சபைன்னு போடுவாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு துணிகரமான செயல்! ஆண்டவர் அதை தான் இங்கே முறியடிக்கிறார். அந்த பரிசேயர்கள் மனைவிகளை அற்பமாக எண்ணினாங்க, அந்த சீசர்கள் குழந்தைகள் அற்பமாக எண்ணாங்க, அந்த பேதுரு மற்றவனை அற்பமாக எண்ணி நான் எல்லாத்தையும் அவ்வளோதான் சொன்னான். இயேசு அதை முதல்ல உடைக்கிறார். ஒன்று தெரிஞ்சுக்க, தேவ ராஜ்யத்தில் நீ இருக்கிறன்னா அவரது சுத்த கிருபை தான். அவர் உங்ககிட்ட எந்த குணாதிசயத்தையும் பார்க்கல. இவன் எனக்காண்டி நல்லா ஊழியம் செய்வான், இவன் எனக்காண்டி நல்லா இழப்பான், இவன் எனக்காண்டி நல்லா போராடுவான், இவன் எனக்காண்டி தான் ஜீவனை கொடுப்பான்னு நினச்சலாம் கடவுள் யாரையும் அழைக்கல, தேர்ந்தெடுக்கல. அவர் தந்த சுயாதீன சித்தப்படி ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய கிருபையாக அழைக்கிறார். பரலோகத்திலிருந்து கடவுள் இந்த பூமியில் பார்க்கும் பொழுது எல்லாரையும் வீழ்ந்து போன பாவியாக தான் பார்க்குறார். ஆதாமுக்குள்ளே எல்லாரும் துரோகி தான், ஆதாமுக்குள்ளே எல்லாரும் கடவுளுக்கு முன்பாக அருவருப்பான நிலையில் தான் இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் தான் கடவுள் கிருபையாக ஒவ்வொரு பாவியையும் சந்தித்து நேசித்து தன்னுடைய ராஜ்யத்தில் அழைக்கிறார். அப்படி அழைக்கும் பொழுது அது முழுமையாக தேவனது சுத்தமான கிருபையை கொண்டிருக்கிறதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இப்போ தான் சொல்கிறாரு, நீ வேலைக்காரனாக ராஜ்யத்தில் இருக்குன்னு சொன்னால் நீ கிருபையை பெற்ற வேலைக்காரன்றதை மறந்துடாத. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த குணாதிசயமும் தன்மையும் இல்லை, உங்ககிட்ட இருக்கிற எந்த திறமை இல்லை, ஞானம் இல்லை, நீ கொடுக்குற காணிக்கை இல்லை, நீ செய்கிற ஊழியம் இல்லை, சரியா? அவரது சுத்தமான கிருபை நிமித்தமாக அவரது ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் சர்ச்சை நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் இங்கே போதகனும் விசுவாசிகள் எல்லாம் ஒரே தரத்தில் தான் இருக்கணும். போதகன் ஏதோ ஒரு பெரிய கடவுளுக்கு முன்பாக மத்தியஸ்த பணியெல்லாம் செய்யலை. இயேசு ஒருவர் தான் மத்தியஸ்தர். இயேசுக்கு கீழே எல்லாரும் சகோதர சகோதரிகளாக தான் இருக்கணும். எனக்கு இந்த வேலை, உங்களுக்கு அந்த வேலை, அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே பிரசங்கம் பண்ணக்கூடிய மனிதனை கடவுள் எப்படி பார்க்குறாரோ அப்படி தான் இங்கே கூட்டுற மனுஷனையும் பார்க்குறாரு.
இங்கே கடவுளுக்காக நீங்கள் நான் செய்யக்கூடிய வேலைகள்லாம் வித்தியாசமாக இருக்கிறவங்களுடைய அந்த வேலையுடைய தரத்தில் எந்த வித்தியாசம்? நீங்கள் கடவுளுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய காரியமும் அவருக்கான ஊழியம் தான். உங்களையும் என்னையும் கடவுள் ஒரே தராசில் அவர் வச்சா பார்க்குறாரு. இன்றைக்கி சபை அப்படி இருக்குதா? இன்றைக்கி பல இடங்களில் சபை தலைவர்கள் உயர்வான இடத்துலையும் மக்களுக்கும் கடவுளுக்கும் அந்த சபை தலைவர்கள் மீடியம் மாதிரி செயல்படுறாங்க. நீ என்கிட்ட வந்தால் தான் உனக்கு நடக்கும், நீ என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணால் தான் உனக்கு நல்லது நடக்கும், என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணால் தான் உனக்கு ஆசீர்வாதம், என்ன நீ கனப்படுத்தினா தான் கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார்னு தவறான உபதேசங்கள் சொல்லிட்டுருக்காங்க. ஏண்டவர் எங்கே அப்படின்னு சொல்கிறோம். ஏசு எனக்கு அப்பா, ஆனால் உங்களுக்கு அப்பா தான், உங்களுக்கு பெரியப்பா இல்லை தித்தப்பா இல்லை, நம்ம எல்லாருக்கும் அவர் அப்பா. நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளில் ஒரா தராசில் தான் இருக்கிறோம். ஆதாம ஏவாளை ஆண்டவர் ஒரே மாதிரி தான் பார்க்குறார். அவங்களுடைய வேலை வித்தியாசம். ஆதாம வெளியில் வேலை பார்க்க சொன்னார், மனைவியை வீட்டில் வேலை பார்க்க சொன்னார். அவர்களுடைய ரோல் தான் வித்தியாசம் இல்லையே. அவர்கள் இருவரும் ஆணும் பெண்ணுமாக தேவ சாயல் படைக்கப்பட்டவர்கள். ஏவாள் எந்த வகையிலையும் ஆதாமுக்கு கீழ்பட்டவர்ல, ஆதாம் எந்த வகையிலையும் ஏவாள் கீழ்பட்டவர். எல்லாரும் தேவனது பிள்ளை. இதை தான் இந்த 4 வேலைக்காரர்களையும் இந்த மணி வேலைகளை அவன் போய் அழைக்கும் பொழுது தான் சொல்லுவான். நீ எந்த நேரத்தில் அழைக்கப்படுற, எந்த சூழ்நிலை அழைக்கப்படுற, என்ன வேலை செஞ்சுட்ருக்கிற, எப்படி அர்ப்பணிப்போடு இருக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. உன்னை புரிஞ்சுக்க தேவன் உன்னை அவருடைய வேலைக்காரனாக கிருபைக்கு பாத்திரமாக உன்னை அழைத்திருக்கிறார். நான் எப்போ கடவுளுக்கு உண்மையான வேலைக்காரனாக இருக்க முடியும்னு சொன்னால், நான் என்ன செய்கிறேன்றதல்ல, நான் எப்படி அர்ப்பணிக்கிறேன்றதல்ல, நான் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கிறதல்ல, அவர் என்னிடத்தில் எவ்வளவு கிருபையுள்ளவராக இருக்கிறார், அவருடைய கிருபைக்கான அளவு எவ்வளவு பெரிதாக இருக்கிறதுன்றதை உணரும்போது கிறிஸ்துவினுடைய கிருபையை சார்ந்து இருக்கிறது தான் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியத்தில் மிக முக்கியமானது. முதலாவது, தேவ ராஜ்யத்தின் மக்கள் தேவனது கிருபையை சார்ந்து வாழ்பவர்கள். ரெண்டாவதா இங்கே நம்ம பார்க்குறோம், இப்போ ஒரு சம்பவம் அங்கே நடக்குது. 8 9 வாசம். ரைட். இப்போ 8 12 ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க இருக்கோம். பரலோக ராஜ்யத்தின் மக்கள் அவரின் கிருபையை சார்ந்த வாழ்பவர்கள். இப்போ எல்லோரும் வேலை பார்க்குறாங்க, எல்லா டைம்லேயும் வேலை பார்த்த மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு. திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனா மேற்பார்வை சூப்பர்வைசர் மாதிரி அந்த மக்கள் எல்லாம் மேற்பார்வை செய்யக்கூடிய நபரை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர் கூலி கொடுத்தான். அந்த காரியக்காரனை கூப்பிட்டு, நீ சம்பளம் கொடு. வேலை பார்க்குறப்போ சம்பளம் எப்படி கொடுப்பாங்க? யார் முதல்ல வேலை பார்த்தாலும் அவனை தான் கூப்பிடுவாங்க. யார் அதிகாலையில் வந்தாலும் அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு, அவனுக்கு பின்னாடி வந்தவங்க 2வது, அவனுக்கு பின்னாடி வந்தவங்க 3வது, கடைசியாக வந்தவங்க கடைசி. அதுதான் நியாயம், அதுதான் மனுஷீகமாக சரியான முறை. ஆனால் இந்த ஒரு எஜமா ஆண்டவர் நோமே பாரு வித்தியாசமாக சொல்கிறார். இந்த எஜமா அப்போ சொல்கிறான், நீ அதிகாலையில் வந்தவங்களை முந்தி கூப்பிடாத, கடைசியாக யார் வந்தானோ அவனை முதல் கூப்பிடு. பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் கடைசியாக வந்தவனை முதல்ல கூப்பிட்டு அவனுக்கு கூலி கொடு அப்படின்னா. இப்போ அது பார்க்க நமக்கு அநியாயமாக தெரியலையா? நான் காலிலேருந்து ஒருத்தன் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு இருக்கிறான், அவனை போய் 12 மணி நேரம் வேலை பார்த்தவனை கூப்பிட்டு சம்பளம் கொடுக்காம, வந்து 1 மணி நேரம் கூட ஆகலை அவனை போய் பார்த்து சம்பளம் கொடுத்துருக்காரு. இந்த மனுஷிக்குமா நியாயமாக படும். ஆனால் அந்த ஊமையில் இயேசு அங்கே என்ன சொல்ல வராது. ரைட். 11ஆம் வேலையில் அமர்த்தப்பட்டவர்கள் வந்து அவங்க வராங்க. கடைசியாக வந்து 1 மணி நேரம் வேலை பார்த்தாங்க. அவங்க நெத்தியில் வேர்வை துளி கூட இருக்குமான்னு தெரியாது. அவங்க தான் முதல்ல வராங்க. எல்லாம் வேலை முடிஞ்சு எல்லோரும் வாங்கினா எல்லாம் வரிசையாக வந்து நின்றுருப்பாங்க. இந்த முதலாவது வந்தவங்க நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க நினச்சி பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் அந்த எஜமான் கடைசியில் வந்தவனை ஃபஸ்ட்டாக கூப்பிட்றான். இப்போ அந்த கடைசி வந்தவனுடைய உணர்வு முதல்ல வந்தவனுடைய உணர்வு எப்படி இருக்குன்றதை அப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ கடைசியில் வந்தவன், ஐயா நான் இப்போ தான் வந்தேன், என்னையே நீங்கள் எதுக்கு பிரதானமாக கூப்பிட்றீங்க? இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எனக்கு சீனியர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, முன்னாடி வந்தவங்க எவ்வளோ அவங்களுக்கு கொடுங்க, அவங்கள கனப்படுத்துங்க சொல்லுங்கருக்கான். அவன் சொல்கிறான், இல்லைப்பா வீட்டு எஜமான உனையை தான் கூப்பிட்டுக்கிறான், நீ தான் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள்.
அதுதான் அந்த அதிகாலையில் வேலை பார்த்தவங்களுக்கு பேசப்பட்ட பணம். நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேச 2வது வசனம் சொல்லுது. அதிகாலையில் வேலை பார்த்தவங்களுக்கு என்ன கூலியோ அந்த கூலியை கடைசியில் வந்து வேலை பார்த்தவங்களுக்கு அவன் கொடுக்குறான். இப்போ இது எல்லாருக்குமே ஆச்சரியம். அதிகாலையில் வந்த 11ஆம் மணி வேலையில் வந்தவனுக்கு எவ்வளோ கூலின்னு பேசலை, எவ்வளோ ஒரு கம்மியான சம்பளம் கொடுப்பாருன்னு நினச்சிட்டு இருக்கிறான். அன்றைக்கி சாப்பாட்டு செலவு காசு வந்தாவே போதும் நம்ம நினச்சிட்டு வந்திருக்கலாம். இப்போ அவனை அந்த நாள் முழுதும் வேலை பார்த்ததுக்கு உண்டான சம்பளத்தை அவன் கையில் கொடுக்குறான். 30 நாள் பார்க்க வேண்டிய வேலையை 29 நாள் நம்ம லீவு போட்டு ஒரு நாள் வேலைக்கு போனால் அந்த ஒரு மாதம் சம்பளம் கையில் கிடச்சா நம்ம எப்படி யோசிப்போமோ, இந்த 11ஆம் மணி வேலையில் வந்தவன் அந்த சம்பளத்தை வாங்கி அப்படி தான் யோசிக்கிறான். 1 மணி நேரத்தில் கூட நான் இங்கே வேலை பார்க்கல, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அதே சம்பளத்தை எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவனுடைய இருதயம் எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த எஜமா எவ்வளவு இரக்கமுள்ள எஜமா, இந்த எஜமா எவ்வளவு அன்புள்ள எஜமா, என்னை அவனையும் ஒரே தராசில் அவை வைத்து பார்த்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை என்னையும் முதலாவது கொடுத்துருக்கானே, எனக்கு முதலாவது இந்த கணத்தை கொடுத்துருக்கானேன்னு சொல்லி அவன் எஜமானுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவனாக இருந்திருக்கும். ரைட். இதை பார்க்கக்கூடிய மற்ற வேலைக்காரவங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுக்கணுமா, துக்கத்தை கொடுக்கணும். அவர்கள் யாரை பார்த்துருக்கணும், அந்த ஒரு பணம் கூலி கொடுத்த அந்த எஜமானுடைய இருதயம், அந்த எஜமானுடைய குணாதிசயம், அந்த எஜமானுடைய அன்பு, அவன் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த இருதயத்தை அவங்க பார்த்துருக்கணும். அவர்கள் இப்படி கடைசி வந்து அற்பமான வந்தவனுக்கு இவ்வளோ கணத்தையும் கொடுத்துருக்கீங்களே, உங்களை போல் ஒரு எஜமானை நாங்கள் பார்த்ததே இல்லை, உங்களை போல் ஒரு அன்புள்ள ஒரு எஜமானை நாங்கள் பார்த்ததே இல்லை, நீங்கள் வாழ்ந்துன்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்கணும். அதான் நியாயம். ரைட். ஆனால் அவங்க அதை செய்யலை. அவங்க என்ன செய்கிறாங்க, 10-11 வாசகம். ரைட். அவங்க அந்த பிந்தி வந்தவனுக்கு ஒரு கூலி கொடுத்தது முந்தி வந்தவங்களுக்கு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. அவர்களுக்கு ஒரு பெரிய வருத்தம், ஒரு பெரிய இக்கட்டு. இப்போ அவங்க என்ன நினச்சாங்க, ஸோ முந்தி வந்தவனுக்கே இவன் ஒரு நாள் பணத்தை கொடுத்துட்டானே, நமக்கு அதிகமாக கொடுப்பான்னு நினச்சாங்க. அந்த நினைப்பு சரியா சொல்லுது. முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள் அப்படின்னு சொல்லுது. ஏன் நினச்சான் அப்படி? இவன் அதிக கூலி கொடுப்பேன் உனக்கு சொன்னானா? அவன் அதிகாலையில் வரும்பொழுது என்ன சொன்னான், நீ ஃபுல்லாக வேலை பாரு, உனக்கு ஒரு பணம் கூலின்னு தான் சொன்னான். அவன் அதிக கூலி கொடுப்பேன் எந்த வாக்குத்தத்தையும் கொடுக்கல, அதையும் சொல்ல. இவங்களாம் என்ன நினச்சிட்டாங்க, இவனுக்கு இவ்வளோ கணத்தை கொடுத்தா எனக்கு அதிக கணம் வரணுமே, கொஞ்ச நேரம் வந்து வேலை பார்த்தவனுக்கு இவ்வளோ பெரிய பணத்தை கொடுத்தா நான் காலிலேருந்து கஷ்டப்பட்டுருக்கேனே, அப்போ எனக்கு அதிகமாக தானே வரணும் அப்படின்னு அவன் நினச்சேன். அப்போ அவன் என்ன அங்கே பார்த்துருக்கான், அந்த வேலை கொடுத்த எஜமானுடைய தயவை பார்க்கல, அந்த அற்பமானவனை கனப்படுத்தின அந்த எஜமானுடைய அன்பை பார்க்கல. அவன் எதை பார்த்தானா, அந்த கூலியை வாங்கினவனை பார்த்தான். அதனால் தன்னை கம்பேர் பண்ணி பார்த்தான். அவனுக்கு அவ்வளோ பணமா, அவனுக்கு அவ்வளோ கனமா, அந்த அற்பமானவனுக்கு அவ்வளோ பெரிய உதவி கொடுக்கணுமா? அதாங்க பிரச்சனை. இதுதான் பரிசேயர்களுடைய பிரச்சனை, இதுதான் பேதுருவுடைய பிரச்சனை, இதுதான் யூதர்களுடைய பிரச்சனை. அவன் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படலாம், அவனை எப்படி அன்பு கூறலாம், அவனை எப்படி கனப்படுத்தலாம், அவர் எப்படி ஆயக்காரங்க போய் உட்காந்து சாப்பிட்றாரு, அவர் எப்படி விபச்சாரியை மன்னிக்கிறாரு, அவர் எப்படி கல்வனோட தன்னை அடையாளப்படுத்துகிறாரு, அவர் எப்படி ஒடுக்கப்பட்டவனோட தன்னை இருக்கார், அவர் எப்படி கடவுளுடைய மனசனாக இருக்க முடியும்? அவங்களாம் அவ்வளோ அயோக்கியமானவன், அவெல்லாம் தகுதியற்றவன், அவெல்லாம் உண்மையற்றவன், அவனுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவனுக்கு ஏன் இந்த கணம்? அப்போ நான் யார், என்னுடைய நிலைமை என்ன, என்னுடைய உழைப்பு என்ன, என்னுடைய கஷ்டம் என்ன? இப்போ தான் அவங்க பிரச்சனை. அவங்க தப்பாக என்றாங்க, அதிகமாக கிடைக்கணும்னு வச்சு அவங்களுடைய தப்பு, அது எஜமானுடைய தப்பு கிடையாது. இப்போ அவங்க வராங்க, அடுத்தடுத்து வராங்க, சரி நமக்கு நிறையா கொடுப்பாங்க. ஆனால் அந்த எஜமா அதை முந்தி வந்தவனுக்கு கொடுத்த அதே பணத்தை தான் எல்லோரும் கொடுக்குறான். 2வது வந்தவனுக்கு அதான், 3வது வந்தவனுக்கு அதான், அதிகாலையில் வந்தவனுக்கு அதான். அப்போ அவங்களுடைய உழைப்பின் அடிப்படையில் அந்த பணத்தை கொடுக்கல, அவங்களுடைய அர்ப்பணிப்பின் அடிப்படையில் அந்த பணத்தை கொடுக்கல, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் கொடுக்கல. அவன் தனது தயான இருதயத்திலிருந்து
ஒவ்வொருவரையும் ஒரே மாதிரி நேசித்து ஒரே மாதிரி அன்பு கூர்ந்து எல்லாரையும் மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு கூட அழைத்து எல்லாருக்கும் நித்திய வாழ்வையும் ஜீவனையும் கொடுக்குறவராக தேவன் இருக்கிறத பார்க்கணும். முந்தி வந்து வாங்கினவங்க நியாயமாக என்ன சொல்லியிருந்தோம், நீங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கில் உண்மையாக இருந்தீங்க, நாங்கள் வேலை இல்லாமல் நடுத்தரவில் நின்றுட்டுருந்தோம், நாங்கள் ஜீவன் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், நீங்கள் வேலையை கொடுத்து நீங்கள் சொன்ன மாதிரியே எங்களுக்கு இந்த பணத்தையும் கொடுத்தீங்க, எங்களுடைய வேலை எப்படி? அவன் யாரையும் விசாரிக்கல. நீ எவ்வளோ நேரம் வேலை பார்த்த, நீ எவ்வளோ பழத்தை பறிச்ச, அவன் கூடையை காட்டு, நீ என்ன பண்ண, எவ்வளோ நேரம் வேலை பார்த்த, எவ்வளோ நேரம் சும்மா உட்காந்து, அவன் எதையுமே கேட்கவே இல்லை. அவன் அந்த முந்தி வந்தவங்ககிட்டையும் கேட்கல, அதிகாலையில் வந்து யார்ட்டையும் எதையும் கேட்கல. எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் அவன் பணம் கொடுக்குறான், எல்லாரையும் அவன் கனப்படுத்துகிறான், எல்லாரையும் அவன் நேசிக்கிறான், எல்லாருக்கும் அந்த மேன்மையான வாழ்க்கையை அவன் கொடுக்குறான். அவங்க இவ்வளோ நல்ல குணாதிசயங்களை அந்த எஜமான இடத்துலேருந்து அந்த மனிதன் இடத்துலேருந்து அவங்க பார்ப்பதற்கு பதிலாக அந்த மனிதனை பார்த்தனால தங்களை ஒப்பிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல 1 மணி நேரம் தான் அவங்க வேலை பார்த்தாங்க, நாங்கள் தான் பகலில் கஷ்டப்பட்டோம், நாங்கள் தான் வெயிலுடைய உஷ்ணத்தை இருந்தோம், எங்களை இவங்களை எப்படி சமமாக்குனீங்க, நானும் அவனும் ஒன்றா, நானும் அவனும் சரிக்கு சமமா, நானும் அவனும் ஒரே தட்டில் நீங்கள் பார்க்க முடியுமா? இதுதான் அவங்களுடைய பிரச்சனை. ரைட். இப்போ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதனுடைய பிரச்சனை, இன்றைக்கி இருக்கக்கூடிய தேவராஜ்யத்தினுடைய மக்களை பிரச்சனை. அற்பமாக எண்ணப்பட்டவர்களுக்கு கிடைக்கப்பட்ட கனத்தை குறித்து யாருமே அங்கே மகிழ்ச்சி அடையலை, யாருமே அங்கே சந்தோஷத்தை அடையலை. அந்த எஜமானுடைய இரக்கத்தையும் அன்பையும் மேன்மைகளையும் அவங்களால ஒப்பிட முடியலை. அவங்க சக மனிதனோடு ஒப்பிட்டு அவனை விட நாங்கள் கஷ்டப்பட்டோம், அவனை விட நாங்கள் இழந்தோம், அவனை விட நாங்கள் முக்கியமானவங்க, நாங்கள் முன்னாடி வந்தவங்க, நாங்கள் அதிகமாக இழந்தவங்க, நாங்கள் பெரிய செயலை செஞ்சவங்க அப்படின்னு அவங்க என்ன. இதான் ஐஸ்வர்யமான வாலிபனுடைய பிரச்சனை. நான் இதெல்லாம் கற்பனை கை கொண்டிருக்கிறேன், நாங்கள் இப்படின்னா வேதத்தை கை கொண்டிருக்கிறோம், நாங்கள் யூதர்கள், நாங்கள் புறஜாதியோட வித்தியாசமானவர்கள், நாங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதப்பட்டவங்க, நாங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். இது எல்லாமே அவர்களுடைய பிரச்சனை. இயேசு இந்த ரெண்டாவதாக இந்த ஓமையில் அதையும் அவர்கள் உடைக்கிறார். அவர்களுடைய இழப்பினால் அவர்களுடைய செயல்கள்னால ஒரு பொழுதும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு பொழுதும் தேவனது மீட்புக்கு நேராக அவர்களை நடத்தாது. இவன் ஏன் இந்த கேள்வியை கேட்டான், எப்படி நீங்கள் சமமாக்குனீங்க, நாங்களும் எப்படி ஒன்று ஏன் கேட்டானா, அவன் இருதயத்தில் பெருமை இருக்குது. அவனுடைய பெருமை நிமித்தமாக அந்த எஜமானுடைய கிருபையை உணர முடியாதவனாக கேள்வி கேட்குறத பார்க்குறோம். ரைட். அவர்கள் பார்த்த வேலையினுடைய சுமை குறைகிறதுன்னு பார்க்கணும். ஒருவேளை இந்த எஜமா அதிகாலையில் பார்க்கப்பட்ட வேலைக்காரங்களை மட்டும் வச்சு அவன் 9ஆம் மணி 6ஆம் மணி 11ஆம் மணியில் போய் ஆளை கூப்பிடுறேன்னா அவங்க செய்ய வேண்டிய வேலை இவங்களை செஞ்சுருக்கோம். இவங்களுடைய வேலை இன்னும் அதிகமாக பாரமாயிருக்கும். அந்த பாரத்தை குறைக்கிறதுக்கு தான் அந்த எஜமான் போய் இவங்களை போலவே இன்னும் நிறைய வேலைக்காரர்களை கூப்பிட்டு அவங்களோட சேர்ந்து வேலை பார்த்து அவங்களுடைய பாரத்தை அவன் குறைச்சிருக்கிறான். ரைட். அதை இவர்களால் ஒரு பொழுதும் பார்க்க முடியவில்லை. அதனால் அந்த எஜமான கேள்வி கேட்கிறவர்களாக அவர் இருக்கிறார்கள். அதை பார்க்கணும். கிருபையை உணராத ஒவ்வொரு மனிதனும் அவன் சுய நீதிக்காரனாக இருக்கிறான். அதான் 2வது சொல்லுவாங்க. எப்போ அந்த எஜமானுடைய இரக்கத்தையும் தயவையும் உணர முடியலையோ, அந்த எஜமான மேன்மையாக எண்ண முடியலையோ, அப்போ தங்களை மேன்மையாக எண்ணுவார்கள். தங்களை மேன்மையாக எண்ணி தங்களுடைய நீதி தான் சரி, நாங்கள் எல்லாத்தையும் கஷ்டத்தோடு கடவுளுக்கு செஞ்சோன்றதை அவர்களுக்கு சொல்கிறார்கள். சுய நீதி இருக்கிற இடத்துல கிருபை இருக்க முடியாது. இன்றைக்கி கிறிஸ்துவுக்கு முதல் எதிரியே சுயநீதிக்காரன் தான். இன்றைக்கி கிறிஸ்தவத்துக்கு முதல் எதிரியே சுயநீதிக்காரன் தான். இந்த சுயநீதி தான் இயேசுவை சிலுவையில் அடைஞ்சு கொண்டது. இயேசுவை சிலுவையில் அடைந்தது ரோமர்கள் கிடையாது. இயேசுவை சிலுவையில் அறிந்தது அவரை அறியாதவர்கள் இல்லை. யாருக்கு வேதம் தெரியுமோ, யாருக்கு சத்தியம் தெரியும்னு சொன்னானோ, எந்த யூதன் நான் பரிசுத்தன்னு சொன்னானோ, எந்த யூதன் நான் புறஜாதியை விட யோகியன்னு சொன்னானோ, எந்த ஆயக்காரனும் பரிசேயர்களும் மற்றவர்களுடைய நாங்கள் மேன்மைப்பட்டவர்கள்னு சொன்னார்களோ அவர்கள் தான் இயேசு சிலுவையில் அடைந்தார்கள். ஒரு ஆயக்காரனும் உபச்சாரனும் ஒரு புறஜாதியான இயேசு சிலுவையில் அறையும். சிலுவைக்கு முதல் எதிரியே சுயநீதி. மனுஷன் என்னால் முடியும், நான் பெரியவன், எனக்கு எல்லாம் இருக்குது, என்னுடைய ஞானம், என்னுடைய பலம், என்னுடைய பணம், என்னுடைய பெருமன் எங்கே மனுஷன் நினைக்கிறானோ அது எல்லாமே ஆபத்தானது அப்படின்றதான் இயேசு சொன்னார்.
சுயநீதிக்காரன் தன்னை பற்றி அதிகமாக பேசுவான், சுயநீதிக்காரன் தன்னுடைய பெருமையை பேசுவான், சுயநீதிக்காரன் தன்னுடைய மேன்மையை பேசுவான். அவனால் ஒரு பொழுதும் இயேசுவினுடைய இரக்கத்தையோ தயவையோ கிருபையோ ஒரு பொழுதும் பேச முடியாது. இந்த வேலைக்காரவங்க அந்த எஜமான் இந்த தோட்டத்தில் பணி செய்வதற்கு எவ்வளோ இழந்தான்னு பார்க்கணும். அவன் அதிகாலையில் இழுத்தவங்களை கூப்பிட்டு நீங்களாம் வேலை பாருங்கன்னு போய் அவன் தூங்கியிருக்கான். நீங்களாம் வேலை பாருங்கள், சாயந்தரம் வந்து உங்களுக்கு நான் சம்பளம் தரேன், அவன் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். இவர்கள் இந்த தோட்டத்தில் பணி செய்கிறத விட இந்த பணியை இவர்களுடைய பாரத்தை குறைக்கிறதற்காக ஒவ்வொரு மணி நேரமும் தேடி தேடி போய் அலைந்து தெருவில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வேலை வாங்கி அவர்களுடைய பாரத்தெல்லாம் லகுவாக்கி இவர்கள் அவனுக்காக இழந்ததை விட அந்த எஜமா அவர்களுக்காக இழந்தது தான் அதிகமானது. பரலோக ராஜ்யத்தில் இயேசுவுக்காக நம்ம என்ன செய்கிறோன்னு முக்கியம், இயேசுவுக்காக நம்ம எதெல்லாம் இழந்தோம் முக்கியம் இல்லை, நமக்காக இயேசு எதை இழந்தாங்க. பரலோக ராஜ்யத்தில் எந்த மனிதனுக்கும் கனமும் மேன்மையும் கிடையாது, எந்த மனுஷனும் அங்கே முக்கியமானவங்க இல்லை. ஒரே ஒன்று மட்டும்தான் கனம், ஒரே ஒன்று மட்டும்தான் முக்கியமே, இயேசு தான் முக்கியம். இயேசுவுக்கு தான் கனம், இயேசுவுக்கு தான் மகிமை. இயேசுவுக்கு மகிமையும் கனத்தையும் யாரால் செலுத்த முடியும்னா கிருபையை சார்ந்திருக்கவனால தான் செலுத்த முடியும். சுயநீதிக்காரனால் ஒரு பொழுதும் இயேசுவுக்கு கனத்தையும் மேன்மையும் செலுத்த முடியாது. ரொம்ப இன்னைக்கு தேவராஜ்யத்தில் சபைகளில் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு ஆபத்தான ஒரு காரியம் மனிதனுடைய சுயநீதி. மனுஷன் தன்னை குறித்து தான் எப்பவுமே பெருமை பாராட்டும். நிறைய பிரசங்க செய்திகளை கேளுங்க, நான் இப்படி ஒரு அனுபவத்தில் இருந்தேன், ஆண்டவர் இப்படி என்னை சந்திச்சார், நான் ஆண்டவர்கிட்ட இவ்வளோ காரியங்களை பெற்றுக்கொண்டேன், நானும் ஆண்டவர் உயர்வான இடத்துல இருக்கிறோம், உங்களை விட நான் ஆண்டவரோட அவ்வளோ பெரிய அனுபவத்தில் இருக்கிறேன். இது எல்லாமே சுயநீதி. கடவுளுடைய பேரை சொல்லிட்டு மனுஷன் தன்னை உயர்த்துவான். சபையே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சு பாஸ்டர், அந்த பாஸ்டரோட சபை, இந்த பாஸ்டரோட சபைன்னு தான் சொல்லுவான். இயேசுவோட சபை நான் சொல்லுவான். சபைக்கே அந்த போதகர்கள் தான் அடையாளமாக இருப்பான். அது எல்லாமே எங்கே மனுஷன் தன்னை உயர்த்துறானோ, எங்கே மனுஷன் பெருமை உயர்ந்திருக்குதோ அங்கே இயேசு ஒரு போல் உயர்ந்திருக்க முடியாது. சிலுவை உயர்ந்திருக்கிற இடத்துல எந்த மனிதன் உயர்ந்திருக்க முடியாது. மனிதன் உயர்ந்திருக்கிற இடத்துல சிலுவை ஒரு பொழுது உயர்ந்திருக்காங்க. இயேசு ஒரு சபையில் உயர்ந்திருக்கணும்னு சொன்னால் அங்கே எல்லா மனித நீதிகளும் மனித பருமைகளும் அழிக்கப்பட்டிருக்காங்க. உன்னை விட நான் நல்ல கிறிஸ்தவன் எவன் சொல்கிறான், அவன் தான் சுயநீதிக்காரன். உன்னை விட நான் கடவுளுக்கு முன்பாக மேன்மையுள்ளவன் எவன் சொல்கிறான், அவன் தான் சுயநீதிக்காரன். சக மனிதனோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சுயநீதிதான். கிறிஸ்துவை பார்க்குறவன் இன்னொரு மனுஷனை பார்க்க மாட்டான். இது அதிகாலையில் வந்த வேலைக்காரர்களுடைய பிரச்சனை அதுதான். அந்த எஜமான நோக்கி பார்த்துருந்தாங்கன்னா அந்த எஜமான அவர்கள் கொடுத்த வாழ்க்கை, அந்த எஜமான அவர்களில் பாராட்டின இறக்கம், அந்த எஜமான அவர்கள் கொடுத்த வெகுமதியை பார்த்துருந்தாங்கன்னா அந்த எஜமானுடைய பாத்திரோடு நன்றி செலுத்திருப்பாங்க. அந்த 11ஆம் வழியில் வந்த வேலைக்காரனுக்கு இவன் இந்த ஒரு பணம் கூலி கொடுக்கும் பொழுது இந்த முதலாவது வந்தவர்கள் அந்த எஜமானுடைய பாத்திரோடு நன்றி செலுத்திருப்பாங்க. ஐயா, இவ்வளோ அற்பமாக எண்ணப்பட்ட மனிதனை நேசிக்கிறீங்களே, கடைசி நேரத்தில் வந்து வேலை பார்த்த இந்த அற்பமான மனிதனுக்கு ஜீவன் தரீங்களே, அவனை போற்றி புகழ்ந்துருக்கணும். இப்போ அவங்க ஏன் முறுமுறுத்தாங்க? இதுதான் பேதுருவுடைய முறுமுறுப்பு, இதுதான் பரிசேயனுடைய முறுமுறுப்பு, இதுதான் ஒவ்வொரு யூதனுடைய முறுமுறுப்பு. இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அடிப்படையான பாவமும் அதுதான். தேவன் நமக்கு தரக்கூடிய நித்திய ஜீவன், நித்திய ஆசீர்வாதங்கள் என்பது ஒரு பொழுதும் நம்முடைய இழப்பு, நம்முடைய தியாகத்தை ஆகும். நான் இப்படி உபவாசம் பண்ணிட்டேன், கடவுளை செஞ்சிருவார். நான் இப்படிக்காக கடவுளுக்காக காணிக்கை கொடுத்தேன், கடவுள் இப்படி என்னை ஆசீர்வதிப்பார். நான் இப்படிக்காக கடவுள் இழந்தேன், அதனால் கடவுள் என்னை உயர்வாக வச்சுருவார். நெவர். ஒருபோது பைபிள் அப்படி சொல்லவே. முழுமையாக அவருடைய சொத்த கிருபையினால் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர் இரக்கம் பாராட்டுவார். அவர் தயான சித்தத்தில் அவருடைய சிலுவையின் மூலமாக தான் உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதம் வரும். நீங்கள் நானும் அவருக்காக என்ன இழந்தோன்றதில் அவர் நமக்காக என்ன இழந்தார்ன்றது தான் முக்கியம். இப்போ ரெண்டாவது, பரலோக ராஜ்யத்தின் மக்கள் சுயநீதியை விட்டு விலகி வாழ்பவர்கள். அனுதினமும் நம்மளை கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும். தேவன் நமக்கு நன்மை தர்றதுக்கு நம்மளை பார்த்து அவர் நன்மை தரதில்லை, இயேசுவை பார்த்து நன்மை தரார். இயேசுடைய மரணத்தை பார்த்து அவங்களை என்னை ஆசீர்வதிக்கிறார். இயேசுடைய மரணத்தை பார்த்தா உங்களை என்னை விடுதலையாக்குறார். இயேசுடைய மரணத்தை பார்த்தா உங்களை என்னை வாழ்க்கையில் உயர்த்துக்கிறார். வேறு எந்த காரியமும் இல்லை. அதான் இயேசு ரெண்டாவது பேதுரு, நீ என்ன இழந்தேன்னு சொல்லாத. நீ என்ன இழந்தேன்றது எனக்கு தெரியும், நீ அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஐஸ்வர்யமானது நான் இவ்வளோ கடலையை கை கொண்டிருக்கேன், நீ எப்படி கை கொண்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய காரியத்தை முன்னிறுத்தார்.
அந்த சீசர்கள், அந்த பரிசு எல்லாருக்கும் இந்த ஓமையில் தான் சொல்கிறார். ரைட். கடைசியாக இந்த ஓமையில் இயேசு பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை 3ஆவதாக அவர் சொல்கிறார். ரைட். முதல் அந்த எஜமான் எப்படி வேலையை அமர்த்தினான்னு பார்த்தோம். அந்த எஜமானுடைய வேலைக்காரர்கள் ஒரு கூட்டம் எப்படி முறுமுறுத்ததுன்னு பார்த்தோம். இப்போ எஜமான் எப்படி பதில் தர்றான் அப்படின்றத பார்க்குறோம். ரைட். 13-14 வசனத்தை வாசி. ரைட். இப்போ முறுமுறுக்கிறாங்க முந்தி வந்தவங்க. பணத்தை வாங்கிட்டு என்னப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டோம், எங்களையெல்லாம் அவரை ஒன்றாக்கிட்டீங்களே. இப்போ அந்த எஜமான் வாங்கி கேட்குறான், அவனை கூப்பிட்றான், அவனை வர சொல்லுங்க. அவங்க வந்து அவங்கள சொல்கிறாரு. இப்போ இந்த எஜமான் நாங்கள் கோவப்படலை பாருங்க. ஏண்டா காலையில் உங்கள் நிலைமை என்ன தெரியுமா? அதிகாலை நீ நடுத்தர நின்றுட்டு இருந்த உனக்கு தெரியுமா? நான் உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை கொடுத்து உனக்கு கூலி பேசி உன்னை எவ்வளோ உயர்வா நான் என்றேன், உனக்கு எவ்வளோ தூரம் சம்பளத்தை கொடுக்குறேன், என்னையை நீ கேள்வி கேட்குறியா? என்னையை குறித்து நீ முறுமுறுக்கிறியா? உனக்கு பாராட்டின அன்புக்கு நீ பாராட்டுற நன்றி இதுதானா? எவ்வளோ பெரிய துரோகி, வெளியே போடான்னு சொல்லியிருக்கலாம். கொடுத்த காசு பிடிங்கி வச்சுட்டு போடான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த எஜமான் அவன் எவ்வளவு தயாளமாக, எவ்வளவு அன்பு, அவன் எவ்வளவு பொறுமை உள்ளவனா. அவர்கள் அவனை தவறாக நினச்சாலும், அவர்கள் அவனுக்கு துரோகம் பண்ணாலும், அவர்கள் அவனை கனவீனம் பண்ணாலும், அவனை குறித்து அவர்கள் எல்லாம் தவறான தகவலை சொன்னாலும் அவன் கூப்பிட்டு ஸ்நேகிதனே கூப்பிட்டான், ஃப்ரெண்டு இங்கே வாங்க, நண்பனே அப்படின்னு. இதுதான் யூதாசை செஞ்சார். யூதாச துரோகியாக இருந்த பொழுதும் அவன் கெத்சமேல அவர் முத்தம் கொடுக்கும் பொழுது, ஸ்நேகிதனே முத்தத்தால் என்னை காட்டி கொடுக்குறியா? நீ எவ்வளோ துரோகம் பண்ணாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ எவ்வளோ அயோக்கிய பண்ணாலும் நான் உன்னை அன்பு கொள்கிறேன், உன்னை மன்னிக்கிறேன், உன்னை சீர்படுத்த நான் ரெடியாக இருக்கிறேன். இப்போ இந்த வேலைக்காரங்க அந்த எஜமான தவறாக புரிஞ்சு அவனை தவறாக நினச்சாலும் கூட அந்த எஜமான் அந்த 11ஆம் மணி வேலையில் வந்தவர்களிடத்துல காராட்டின அதே அன்பை தான் காராட்டுறான். இப்போ இவர்கள் முறுமுறுத்த உடனே அந்த லேட்டாக வந்தவங்க யார் இவங்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. ஏப்பா அவருடைய பணம் எங்களுக்கு கொடுக்குறாரு, நீ ஏன்பா கேட்குற, உனக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம், அவர் எங்கள் இடத்துல இறக்க மாட்டல, உனக்கு என்னப்பா பிரச்சனை, அவங்க யாரும் போகல. இவங்க முறுமுறுக்கிறத கேட்டு அவங்க அமைதியாக தான் இருக்கிறாங்க. இவங்க முறுமுறுக்கிறத கேட்டு அவங்க பொறுமை தான் காக்குறாங்க. ரைட்டுங்களா? அந்த எஜமான் வந்து தான் அவங்க இடத்துல அவங்க பேசுகிறான், ஸ்நேகிதனே நான் உன் நிலைமை எனக்கு புரியுது, உன்னுடைய பிரச்சனை எனக்கு புரியுது, நான் உனக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறாரு. நான் உனக்கு அநியாயம் செய்கிறேன். அதான் சொல்கிறேன், அவனுக்கு நான் கொடுத்த பணத்தினால உனக்கு என்ன நஷ்டம் வந்துச்சு, அவனை நான் கனப்படுத்தினால உனக்கு என்ன இதில் வருத்தம் இருக்குது, நீ எந்த வகையில் நஷ்டப்பட்ட, உனக்கு எந்த வகையில் இது பாரமாக இருக்குது, உனக்கு இது எந்த வகையில் வலிகளை ஏற்படுத்துகிறது, நான் உனக்கு ஒரு அநீதி பண்ணேன், உன் மேலே வைக்கிற அன்பு, உன் மேலே வைக்கிற கரிசனை, உன் குடும்பத்து மேலே இருக்கக்கூடிய எனது அன்பு பாசம் மாறவே இல்லைப்பா. நான் நீ நிர்பந்தத்தில் இருந்த, நான் உன்னை கூப்பிட்டேன், உனக்கு வேலை கொடுத்தேன், உன்னை வேலை பார்க்க வச்சேன், உனக்கு சம்பளம் கொடுத்தேன், உன்னை சந்தோஷமாக அனுப்புகிறேன், உனக்கு நான் எந்த அநீதியும் செய்யலை. ரைட்? நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்க இல்லையா? நான் உன்னை வேலைக்கு கூப்பிடும் பொழுது உன்னுடைய கூலி இவ்வளோதான் சொல்லும் பொழுது நீ சந்தோஷமாக ஏற்றுக்கலையே. நீ எனக்கு அப்போ இல்லை, எனக்கு அதிக பணம் கொடுங்க நீ கேட்டிருக்கலாமே. இல்லை நீ இவ்வளோ பணம் கொடுத்தா தான் நான் வேலை பார்ப்பேன் நீ சொல்லியிருக்கலாமே. இவ்வளோ பணம் இவ்வளோ கூலி நான் உனக்கு கொடுக்கும்பொழுது சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன், அதுவே எனக்கு போதும் நீ சொன்ன, அதுவே எனக்கு மிகப்பெரிய பணம்லாம் நீ சொல்லுவேப்பா. இந்த ஒரு பணம் உனக்கு அப்போ சந்தோஷத்தை கொடுத்து இப்போ சந்தோஷத்தை கொடுக்கலையா? இந்த ஒரு பணத்துக்காக நீ என்கிட்ட சம்மதிக்கலையா? அவங்க இதுக்கு எந்த பதிலும் சொல்லணும். அவங்க எங்கள் மேலே தான் தப்புங்க, நாங்கள் சரி செஞ்சுக்கணும், இதுவே சொல்கிறோம். இப்போ அந்த எஜமான் திரும்ப சொல்கிறான், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது? அவனுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணுன்றதை நீ எப்படி முடிவு பண்ணலாம்? அவனுக்கு இவ்வளோ கொடுத்தன்றதை நீ முதல் எப்படி கேள்வி, உனக்கு அந்த தகுதி உரிமை இருக்குதா? இது ஏன் நிலம், ஏன் நிலத்தில் நீ வேலை பார்க்க வந்திருக்கிற, ஏன் தயவுனால தான் நீ ஏன் வாழ்கிற, ஏன் தயவுனால தான் இன்றைக்கி உனக்கு சாப்பாடு, ஏன் தயவுனால தான் இன்றைக்கி உன் குடும்பம் நல்லா இருக்குது. நீ என்னைய கேள்வி கேட்குறியா? ரைட்? இது ஏன் இடம், ஏன் பணம், ஏன் இஷ்டம். ஆனாலும் இதை நான் அநீதியாக செய்யலை, நான் நீதியாக பரிசுத்தமாக நான் இதை செய்கிறேன். என்னுடைய பணத்தை ஏன் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இருக்குதா? நான் தான்பா உங்கள் எல்லாருக்கும் அதிகாரி, நான் தான்பா உங்கள் எல்லாருக்கும் எச்சமான்னு சொல்லி சொல்கிறான். நான் தயாரனாக இருக்கிறபடியால் நீ வன்கணனாக இருக்கலாமா? இதான் பிரச்சனை. இதான் அந்த ஓமையினுடைய சாராம்சம், இதான் அந்த ஓமையினுடைய மிக முக்கியமான அவசியம்.
இந்த ஓமையை அவர் தான் சொல்கிறார். நான் தயாளனாக இருக்கிறனால நீ வன்கணனாக இருக்கலாமா? ஏப்பா நான் எல்லாரையும் அன்பு கூர்ந்து எல்லாரையும் மன்னிச்சு எல்லாரையும் ஒரே மாதிரி நேசித்து எல்லாரையும் என்னுடைய ராஜ்யத்தின் மக்களாக வச்சுருக்கிறது உனக்கு என்னப்பா பிரச்சனை? அது உனக்கு பிரச்சனையாக இருக்குதா? நான் எல்லாரையும் நேசிக்கிறதா உனக்கு பிரச்சனையா? உன்னைய மட்டும் நேசிக்கணுன்றியா? வன்கண்ணன் அப்படின்னா எல்லாத்தையும் தனக்குன்னு வச்சுக்கணும். வன்கண்ணன்னா மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க மாட்டான். வன்கண்ணனா எல்லாமே எனக்கு மட்டும்தான் நினைப்பான். தயாள குணமானவன் எல்லாருக்கும் நினைப்பான். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் நினைப்பான். எல்லாரும் ஒரே தராசில் வைக்கப்படணும்னு நினைப்பான். இப்போ தான் சொன்னார், நான் தயாளனாக இருக்கிறேன், நீயும் தயாளனாக இருக்காதா? இந்த தயாளனுடைய தயாளத்தினால் உயிர் வாழ்கிற நீயும் தயாளனாக இருக்கணுமே. எஜமானாக இருக்கிற நான் பாராட்டுகிற இந்த நன்மையும் இந்த கிருபையும் நீ எத்தனையோ வேலைக்காரங்க சொல்லணுமே. நீ தான் முன்னாடி வந்த, அவங்க எல்லாரையும் விட ஒன்றை தான் என்னை பற்றி உனக்கு தான் அதிகமாக தெரியும். நீ தான் நீண்ட கால வேலை செஞ்ச, நீ தான் நீண்ட நேரம் இருந்த, நீ தான் நிறையா இழந்த. இப்போ நீ இல்லைப்பா தயாள குணமாக இருக்கணும், நீ இல்லைப்பா என்னுடைய இந்த அன்பையும் கிருபையும் அந்த ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களுக்குள்ளாக நீ சந்தோஷப்படணும். நீ ஏன்பா வன்கணனாக இருக்கிற? உனக்கு ஏன்பா இந்த எரிச்சல்? உனக்கு ஏன்பா இந்த பிரச்சனை? இதுதான் பேதுரு, இதுதான் பரிசுகள். இன்னொரு மனிதனிடத்தில் தேவன் பாட்டக்கூடிய அந்த கிருபை இரக்கத்தையும் அவர்களால் ஒரு பொழுதும் புரிந்து கொள்ள முடியாது. 16 அதான் சொல்லி முடிய, இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இதை தான் 19 கடைசிலையும் சொன்னார். முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். அதுக்கான விளக்கம் தான் இந்த ஓமையில் கடைசியாக சொல்கிறார். இப்போது இந்த ஓமையில் அவர் ஏன் அந்த கடைசி வந்தவனுக்கு முதல்ல சம்பளம் கொடுத்தாருன்ற பதில் நமக்கு கிடைக்கும். அவரே அதிகாலையில் வந்தவங்களை முதல்ல கூப்பிடலன்னு சொன்னால், அதிகாலையில் வந்தவர்கள் எந்த விதத்துலையும் தங்களை பெருமைப்படுத்தாமல் அந்த எஜமானுடைய தயவை உணர்ந்தாங்கன்னு சொன்னால், அந்த எஜமானுக்கு தாழ்மைப்பட்டு அந்த எஜமானுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அந்த எஜமான் அந்த மக்களிடத்தில் எந்த விதமான பலனை எதிர்பாராமல் அவர்கள் அன்பு கூர்ந்து அவர்கள் அந்த கிருபையை பெற்று அந்த தேவனை முழு இருதயத்தோடு சேவை செய்யும்படியாக தான் அவர் அழைக்கிறார். அவர்கள் கடவுளிடத்தில் பலனை எதிர்பார்த்து சேவை பண்ணக்கூடாது. அந்த கூலியை நம்பி அந்த எஜமானிடத்தில் வேலை பார்க்கக்கூடாது. அந்த கூலி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை தீர்மானிப்பதல்ல. அந்த கூலியை தருகிற எஜமான் தான் அவர்களுக்கு பிரதானன்றதை அவர்கள் நினைக்கணும். என்னுடைய தயாள குணத்தினை உணர்ந்தன்னு சொன்னால் நீ ஒரு பொழுதும் வன்கணனாக இருக்க முடியாதுன்றதை சொல்கிறாங்க. என்னுடைய அன்பை என்னுடைய கிருபையை உணர்ந்தன்னு சொன்னால் சக மனிதனை ஒரு பொழுதும் நீ அற்பமாக எண்ணாமல் அவர்களையும் தெய்வ பிள்ளைகளாக நீ அங்கீகரிப்ப அப்படின்றத தான் வரங்க சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா, பரலோக ராஜ்யத்தின் மக்கள் அவர்கள் தாழ்மையை அணிந்து கொண்டு வாழ்பவர்கள். அவர்கள் பெருமை பாராட்டாமல் தேவனுக்கு தாழ்மையாக வாழ்கிறவர்கள் என்பதை அவர் அங்கே சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவன் தான் மற்றவர்களை நேசிப்பான். தன்னை தாழ்த்துகிறவன் தான் மற்றவர்களை உயர்த்துவான். தாழ்மையுள்ள மனுஷன் தான் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். பேதுரு சொல்கிறார், எல்லாத்தையும் இழந்து முதலிடத்தில் இருக்குன்னு சொன்னால் உனக்கு முதல் தாழ்மை தேவை. நீ எல்லா வேலையும் செஞ்சு அப்படி வச்சு மற்ற ஊழியக்காரன் போய் சொல்லு. ஆண்டவர் லூக்கால ரோமையில தான் சொல்கிறார், கடவுளுக்காக பெரிய காரியங்களை செஞ்சு கடவுளுடைய சமூகத்தில் இவ்வளோ வேலை பார்த்தோன்னு சொல்லாதீங்க, நாங்கள் அப்பிரயோஜனமாக வேலை பார்த்தோம், இந்த வேலைக்கெல்லாம் தகுதி இல்லாத ஒரு ஊழியக்காரர்கள் கடவுளுடைய சமூகத்தில் கேளு அப்படின்றார். ரைட்? பரலோக ராஜ்யத்தை எல்லா மனிதர்களும் தாழ்மையாக இருக்கிறத தேவன் விரும்புகிறார். அந்த தாழ்மையை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் பின்னாடி வந்தவன் அழைக்கிறார். இந்த பின்னாடி வந்தவனை அழைச்சி கனப்படுத்தும் பொழுது எல்லாரும் தங்களை தாழ்மைப்படுத்தி அவர்களை உயர்த்த வேண்டும் என்பதை தான். ஏன்னா பின்னாடி வந்தவன் மேன்மை பாராட்ட இடம் இல்லை. பின்னாடி வந்தவன் சம்பளம் கொடுக்க கிடைக்கும் பொழுது காலர் தூக்கி விட்டுட்டு கொடுங்கன்னு வாங்க மாட்டான். அவன் தன்னை தாழ்மைப்படுத்தி, ஐயோ தகுதி இல்லாத எனக்கா, அற்பமான எனக்கா இந்த பணம், அற்பமான எனக்கா இந்த வெகுமதின்னு தன்னை தாழ்த்துவான். அந்த தாழ்மையை பின்னாடி வந்த எல்லாரும் பார்க்கணும். தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிறது தான் கிருபை. இந்த கிருபையின் மக்கள் தான் பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்கள். அதை தான் அந்த அதிகாலையில் வந்து வேலை பார்த்தவங்க புரிஞ்சுக்கணும். இவனை போல தாழ்த்தி போகிறவனை தான் கனப்படுத்துகிறான். இப்போ இந்த எஜமான் தயாள குணமுள்ளவனாக இருக்கிறனால தாழ்மையை எதிர்பார்க்குறான். தாழ்மையாக இருக்கிற மனுஷன் தான் உயர்த்தப்படுவான். தாழ்மையாக இருக்கிற மனுஷன் தான் கனப்படுத்துவான். தாழ்மையாக கிறிஸ்துவனுடைய சபையில் இருக்கக்கூடிய மனுஷன் தான் தேவனால் உயர்த்தப்படுகிறவனாக இருப்பான். கிறிஸ்தவ பணி என்பது அது தாழ்மையின் பணி.
அங்கே எந்த விதத்துலையும் மற்ற மனிதர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்குறதல்ல. அவங்கள விட நான் பெட்டராக இருக்கேனா, அவங்கள விட நான் நல்லா இருக்கேனா அப்படின்றதெல்லாம் முக்கியம். மற்றவர்களை தேவ சமூகத்தில் உயர்த்துவது தான் அடிப்படையான விஷயம். கடவுளுடைய ஆலயத்தில் நம்ம முதல்ல வரமோ கடைசி வரமோ இல்லை. நாங்களாம் 30 வருஷம் விசுவாசிகள், நாங்களாம் 20 வருஷமாக சபைக்கு போகிறோம், அந்த பெருமையெல்லாம் வந்து எடுத்துருங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. போன வாரம் வந்தாலும் போன மாதம் வந்தாலும் கடவுளுக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறவனை தான் தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். முதல்ல வரமோ கடைசி வரமோ முக்கியம் இல்லை, எப்பொழுது வந்தாலும் எப்படிப்பட்ட இருதயத்தோடு வருகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். இயேசுவே சிலுவையில் தாழ்மைப்படுத்தினால தான் பரலோகத்தில் மகிமையாக உயர்த்தப்பட்டார். நீங்கள் வணங்கக்கூடிய நான் வணங்கக்கூடிய தேவனே தாழ்மையின் தேவன். அவர் கொடுக்கப்பட்ட கணம் மகிமை கிரீடம் எல்லாமே தாழ்மையினால் வந்தது. அவர் தன்னை மேசியாவாக உயர்த்தவில்லை, தன்னை மத்தியஸ்தனாக உயர்த்தவில்லை. அவர் போய் சீசர்களுடைய காலை கழுவினார், அவர் போய் விபச்சாரியோடு ஐக்கியப்பட்டார், பாவியோடு ஐக்கியம். அதனால தான் அவர் கணத்தை வேண்டி சொன்னார். ஜனங்கள் நானும் அந்த தாழ்மையுடைய குணாதிசயத்தை இருக்கிறோமா? தேவனது சபையில் எனக்கு என்ன கணம், தேவனது சபையில் எனக்கு என்ன மேன்மை, தேவனது சபையில் எனக்கு என்ன உயர்வு இல்லை. கிறிஸ்துவை போல தாழ்மையின் சாயலை அணிந்து கொள்ளும் பொழுது தான் அன்பை கொடுக்க முடியும். தாழ்மையை அணிந்து கொண்டு தான் இன்னொருத்தர் நேசிக்க முடியும். தாழ்மையை அணிந்தால் தான் இன்னொருத்தருடைய உணர்வுகளை பெருசாக மதிக்க முடியும். தாழ்மையை அறிந்தால் தான் இன்னொருத்தனை மீட்புக்கு நேரம் வழிநடத்த முடியும். நம்மளை பார்க்குறவன் நம்ம பேச்சை பார்க்க மாட்டான், நம்ம என்ன செய்கிறோன்றதான் பார்ப்போம். நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி ஐக்கியப்படுறோம், நம்ம எப்படி வாழ்கிறோம், எப்படி தாழ்த்துக்கிறோம், மற்றவனுக்கு முன்பாக என்னுடைய அடையாளம் எப்படின்றதை இயேசு பார்க்குறான். மற்றவனை உயர்த்தணும்னா நான் தாழ்மைப்படணும். தாழ்மை இல்லாமல் ஒரு பொழுதும் பரலோக ராஜ்யத்தில் இருக்க முடியாது. பரலோக ராஜ்யத்தின் புத்தர்களை இயேசு இந்த 3 குணாதிசயங்களை சொன்னார். அவர்கள் கிருபையை சார்ந்தவர்கள், சுயநீதியை விட்டு விலகியவர்கள், தாழ்மையை அணிந்து கொண்டு வாழ்பவர்கள். இந்த 3 நம்மகிட்ட இருக்குதா? நான் உண்மையாக பரலோகத்தில் இருக்கணும்னு சொன்னால் இந்த 3 என்கிட்ட இருக்கணும். இந்த 3 இல்லாத ஒரு மனிதன் ஒரு பொழுதும் ராஜ்யத்தின் வேலைக்காராக பிள்ளையாக இருக்க முடியாது. கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஆராய்ச்சி பார்த்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் என்னுடைய கிரியைக்கு சார்ந்திருக்கிறேன், நான் செய்கிற சில காரியங்களால் நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க நான் நம்பிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் எடுத்துருங்க. ஒரு சுத்த கிருபை, ஒரு சுத்த இரக்கம், இதை நான் நம்புறதுக்கு உதவி செய்யும். இதெல்லாம் நமக்கு எப்போ உருவாகும் தெரியுமா? நம்ம தாழ்மையோடு எப்போ வாழ்வோம், நம்ம சுயநீதியை விட்டு எப்போ விலகுவோம், கிருபையை விட்டு கிருபையை சார்ந்த நம்ம எப்போ வாழ்வோனா சிலுவையை நோக்கி பார்க்கும் போது. இது 3மே சிலுவையிலிருந்து தான் நீங்கள் நான் கற்றுக்க முடியும். கிருபையினுடைய அன்பு எல்லா மனித கிரியைகளும் ஒரு பொழுது மனிதனை ரட்சிக்காது. தேவனது சிலுவை மரணம் மாத்திரம்தான், கிறிஸ்துவினுடைய மரணத்தினால தான் ஒரு மனுஷன் பரலோகம் போகிறான்றத சிலுவை கற்றுக் கொடுக்குது. எல்லா மனித நீதியும் குப்பை. சிலுவைக்கு முன்னாடி எல்லாரும் துரோகி, பகைகர்கள், எல்லாரும் தேவ சமூகத்துக்கு முன்பாக கிறிஸ்துவின் நீதியை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய மக்களாக அழைக்கப்படுகிறோம். சிலுவை எல்லா மனித பெருமைகளையும் தாழ்மைப்படுத்துது. அவர் மட்டும்தான் உயர்ந்திருக்கிறார். நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லாதவர்கள் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருப்போம். இந்த காலை வேளையில் தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து இந்த மேன்மையான சத்தியங்களை நம்முடைய இதயத்தில் விதைத்து பரலோகத்தின் மெய்யான வேலைக்காரர்களாக பிள்ளைகளாக அவர் நம்மை மாற்றும்படியாக நம்முடைய இருதயத்தை அவரிடத்தில் நாம் கொடுப்போம்.